ஒரு நிஜமான பேரழிவு வந்தா எது தப்பி பிழைக்கும்? அதுக்கான விடைய இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதிர்வோட அளவை அதிகப்படுத்துறோம். ரிக்டர் அளவுல 8.0. இது விளையாட்டு இல்ல, ஒரு பெரிய நகரத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த பூகம்பம். இந்த பயங்கரமான பூகம்பத்தை நம்ம மாடல்கள் தாங்குமா? அட கடவுளே, பாருங்க, நவீன கான்கிரீட் அதோட எல்லைய தாண்டுனதும் அப்படியே நொறுங்கி உடையுது. இது ஒரு முழுமையான தோல்வி. அதோட நான் அசைய மாட்டேங்கிற அந்த கடினத்தன்மையே அதோட அழிவுக்கு காரணமா மாறிடுச்சு. ஆனா அந்த பழைய கல் கட்டிடம் நம்பவே முடியல. பயங்கரமா ஆடுது, வளைஞ்சு கொடுக்குது, ஆனா உடையவே இல்ல. பூகம்பம் நின்ன அடுத்த செகண்ட் பாருங்க, புவியீர்ப்பு விசையே அந்த கற்களை மறுபடியும் அதோட பழைய இடத்துக்கு இழுத்துட்டு வந்துடுது. அதாவது அந்த கட்டிடம் அதுவாவே தன்னை சரி செஞ்சுக்குது. என்ன ஒரு மேவைமை பாருங்க. இந்த சோதனையோட முடிவுகள் சும்மா நம்மள ஆச்சரியப்படுத்துறதுக்கு மட்டும் இல்ல, இது அடுத்த 1000 வருஷத்துக்கு நாம எப்படி கட்டிடங்களை கட்டணும்னு நமக்கு கத்துக் கொடுக்கற பெரிய பாடங்கள்.